ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்றைக்கும் வந்து ட்வின் ஃப்ளேம் பற்றின ஒரு ஒரு தாட் ப்ரொவோக்கிங் ஒரு கொஸ்டின் வந்தது. ஸோ எப்பயுமே வந்து ட்வின் ஃப்ளேம் வந்து நான் பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன தீப்பொறி. இன்றைக்கி வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் ஆஸ் யூஷுவல். என்னோடய ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி வந்து ஜஸ்ட்டு 5 days ஆங்க. எனக்கு அந்த பெயின்லேருந்து வெளியில் வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீங்கள் எப்படி 6 years பெயின் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க, உண்மையாக அந்த கஷ்டம் பெயின் எல்லாமே இருக்கும். உண்மையாக நேசிச்சிருந்தா உண்மையாக வலி இருக்கும். சும்மா நடிச்சிருந்தா அப்படின்னா ஜஸ்ட்டு டைம் பாஸ் மாதிரி வந்துட்டு போகிறவங்களுக்கு அந்த பெயின் இருக்காது. எனக்கு நிறையா இருந்ததுங்க, பெயின் இருந்தது. ஆனால் வந்து எனக்கு வந்து நான் எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கடவுள்கிட்ட தாங்க அதை கேட்கணும். என்னன்னே தெரியலங்க. கண்ணை கட்டி காட்டில் விட்டால் எப்படி இருக்குங்க. ஒருத்தங்க இருப்பாங்கன்னு நினச்சவங்க இன்றைக்கி காணோம். என்ன பண்ணுறது இன்னுமே தெரியல. இப்போ நம்ம ஒரு 6 years நம்ம அவங்களுக்கு கொடுத்த டைமிங்காக இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுத்த நேசமாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், இதெல்லாம் என்ன படம் பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்தது. லைஃபே டோட்டலாக வேறு. இவங்களுக்கு கொடுத்த டைமு, இவங்களுக்கு கொடுத்த எனர்ஜி, இவங்களுக்கு கொடுத்த எஃபர்ட்டு, இவங்களுக்கு கொடுத்த அந்த ட்ரஸ்ட்டு, நம்பிக்கை, அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டு, அன்பு, பாசம், இதெல்லாம் என்ன வேல்யூவே கிடையாதா இதுக்கெல்லாம்? சும்மா நடிப்பா? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அந்த 6 வருஷம் அந்த லைஃப்பில் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் நிறைய இருந்துச்சுங்க. நிறைய கோவம் நிறையா வந்தது, ஆத்திரம் வந்தது, அழுகை வந்தது, பெயின் இருந்தது, தூக்கம் வரல, தலையில் போட்டு ஏதோ ஒன்று கேள்வி கேட்டுகிட்டே இருக்குது. பழசில் நடந்த 6 வருஷத்தில் எவ்வளோ ஒரு நினைவுகள் இருக்கும், மெமரிஸ் இருக்கும். எல்லாமே வந்து வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் கண்ணு முன்னாடி வருதுங்க. அப்படியே வீடியோ பார்க்குற மாதிரி வருது, ஒரு படம் மாதிரி. நீங்கள் எதையோ டைவர்ட் பண்ணி நான் போய் ஏதோ ஒரு விஷயத்தில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணால் கூட எனக்கு அங்கே தான் வந்து நிற்கிது. இந்த பர்சன் இப்படி கார்மிக்காக இருக்காங்களே, நம்மளை விட்டு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கும்போது தான் சில விஷயம் வந்து அந்த பர்சன் வந்து ஒரு தப்பான பர்சன் அப்படிங்கிறத வந்து டினோட் பண்ணுறதுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் வந்து கடவுள் தாங்க எனக்கு காமிச்சு கொடுத்தாங்க. இது வேணாம், இது வேணாம், இது வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து. எல்லாருமே சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து சில பேர் வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காக வந்தவங்க தான். பட் ஆனால் எனக்கு தான் புரியலையே. நமக்கு தான் வந்து பாடம் சொல்லி கொடுத்தா, ஒழுங்காக பாடம் சொல்லி கொடுத்தாலாம் புரியாது. நல்லா ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஜேர்னி, 6 years ஜேர்னி கொடுத்து அதிலோட பெயின் எப்படி இருக்கும், அந்த பெயினில் வந்து பாடம் கொடுத்தா தான் நீ கற்றுக்குவேன்னு சொல்லி தான் கடவுள் வந்து அவ்வளோ லெசன் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து டார்க் நைட் ஆஃப் த சோல் மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டங்க, ஒன்றுமே பண்ண முடியாது, விரக்தியான வாழ்க்கை, எதுவுமே நம்மளை பற்றியே யோசிச்சிருக்க மாட்டோம் அப்படின்னு. கண்டிப்பாக அந்த ஸ்டேஜ் வந்து வந்தது வந்து எனக்கு ஒரு 1 to 2 month கூட இருக்காது. ஆனால் வந்து கடவுள் வந்து என்ன பண்ணிட்டாருங்கன்னா, என்னை அழகாக தூக்கிட்டு போய் அந்த டார்க் நைட் ஆஃப் த சோல் பீரியடை எனக்கு வந்து பிரைட் டே ஆஃப் த சோலாக மாற்றி கொடுத்தாங்க. இது வரைக்கும் ட்வின் ஃபிலிமில் யாருமே இந்த வார்த்தை சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் என்னோடய தாட் ப்ராசஸில் வர்ற விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு ட்வின் ஃப்ளேமில் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அதான். கடவுள் வந்து, நீ வந்து இன்னர் செல்ஃபுக்குள்ளே போ, உன்னை பார்த்துக்கோ, உனக்கு அன்பு கொடு, வெளியில் அன்பை கொடுக்காத, இந்த விஷயம், இந்த உலகம் எல்லாம் பொய்யானது, நீ வந்த பர்பஸ் வேறு, நீ இப்போ பண்ணிகிட்ருக்க விஷயம் வேறு, இதுதான் முக்கியம்னு. நீங்கள் நிறைய பேர் வந்து இப்போ இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம்ப்பா, எனக்கு இதுதான் வேணும் அப்படிம்பாங்க. ஒரு 5 நாள் பழகினதாக இருந்தாலும் அதுவும் லவ் தான். ஒரு 6 மாதம் பழகினதுனாலும் லவ் தான். 5 வருஷம், 6 வருஷம், 10 வருஷம், 12 வருஷம், இப்படி நிறைய ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் கூட இருப்பாங்க. எல்லாருக்குமே பெயினுங்கிறது வந்து, உண்மையாக நேசித்தவங்களுக்கு பெயினுங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து இருக்குங்க. அது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. எவ்வளோ பேர் இந்த காலகட்டத்தில் வந்து அட்ராக்ஷனுக்காகவும் சும்மா வந்து ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனுக்காகவும் பழகுறாங்க. அந்த பேரை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேணாங்க. உண்மையாக இவங்க நமக்கு வருவாங்க, இவங்க நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்க, உண்மையான அன்பை கொடுத்தீங்க, பதிலுக்கு வந்து வேறு விதமான ஒரு ஏமாற்றம், துரோகம், இதெல்லாம் வந்து கிடச்சிருக்கும் பாருங்கள். அவங்கள பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன். இந்த விஷயம் வந்து எதுக்கு வருது அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நான் வந்து நான் நல்லா இருந்தேன், நான் ஒழுங்காக இருந்தேன், நான் என்ன தப்பு பண்ணேன், என்னையே அப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, கடவுள் வந்து எனக்கு ஒரு லெசன் கொடுக்கறதுக்காக தான் இப்படி ஒரு பர்சன் என் லைஃப்பில் வாலண்ட்ரியாக வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் இன்னர் செல்ஃப் ஹீல் பண்ணேன்.
நிறைய மெடிடேஷன் பண்ணேன், அலைன் ஆனேன். உங்களுக்கு தான் வரிசையாக தெரியுமே என்னென்ன விஷயம் இருக்குன்னு. இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாக ஒரு நான் அந்த பர்சனை நம்பி போயிருந்தா கூட எனக்கு வந்து இவ்வளோ அழகான ஒரு லைஃப் வந்து கிடச்சிருக்குமா அப்படின்னா நிச்சயமாக கேள்விக்குறி தாங்க. ஏமாற்றிட்டு போகிறாங்க, துரோகம் பண்ணிட்டு போகிறாங்க, நம்மளை விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட போகிறாங்க. அப்படிங்கும்போது அங்கே வந்து நீங்கள் லைஃப் லாங் வந்து உங்களுக்காக மட்டும்தான் இருக்காங்கன்னு உங்களால் நம்பவே முடியாதுங்க. ட்ரஸ்ட்டு உடஞ்சி போச்சு. திரும்பவும் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து காமிச்சிட்டாங்க. இவங்க சரியானவங்க இல்லை அப்படின்னு காமிச்சிட்டதுக்கப்புறம் இதுதான் வேணும், தப்பானவங்க தான் வேணும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்குள்ளே உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அந்த உறவு வந்து ரொம்ப கசந்து போயிருங்க. ஏண்டா சேர்ந்தோம், ஏண்டா அந்த வாழ்க்கை, ஒழுங்காக நம்ம வாழ்க்கையில் இருந்துக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் பின்னாடி நீங்கள் வந்து ஒரு யோசனை உங்களுக்கு கண்டிப்பாக வருங்க. அதெல்லாம் வந்து கடவுளுக்கு தெரியுங்க. உங்களுக்கு பின்னாடி வரப்போகிற கஷ்டம் அவருக்கு முன்னாடியே தெரியும். நமக்கு தாங்க ஒன்றுமே தெரியாது. நம்ம வச்ச அன்பு, பாசம், காதல், நேசம், பற்று இது எல்லாமே வந்து நம்ம வந்து கண்ணை மறைச்சிருங்க. அவங்க எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் அதை வந்து பெருசாகவே நம்மளுக்கு வந்து காட்டாதுங்க. ஒரு 3வது மனுஷங்களாக இருந்து நம்ம வந்து பார்க்கும்போது தான் அவங்க பண்ணுற தப்பு எல்லாமே நமக்கு வந்து ரியலைஸ் ஆகுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விட்டு விலகி 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 வர வர எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது, எனக்குள்ளே போக போக நான் வந்த பர்பஸ் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக. அதனால தான் எனக்கு இந்த பெயினை வந்து கடவுள் வந்து அனுபவிக்க விட்டுருக்காரு. நிறையா பேருக்கு லைட் ஒர்க்கர் மாதிரி நான் வந்து நிறையா பேரோட அந்த பெயினை வந்து அந்த வலியை ஹீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெயினை எனக்கு ஃபஸ்ட்டு நான் அனுபவிச்சா தானேங்க மற்றவங்களுக்கு நான் வந்து அதை பற்றின தெளிவான ஒரு வழிகாட்டுதல் வந்து கைடன்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஸோ அந்த பெயினை எனக்கு கொடுத்து அந்த பெயின்லேருந்து வெளிவரதுக்கு உண்டான அந்த பாசிபிலிட்டிஸு அந்த அந்த வழி எல்லாமே வந்து குயிக்காங்க ரொம்ப நாள்லாம் எடுக்கலை. எனக்கு வெளியில் வந்தேன், இது பண்ணேன், அது பண்ணேன். கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். கொஞ்சம் அந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, கடவுளை மட்டும் பிடிச்சிக்கோங்க. நான் கடவுள் தாங்க, வேறு யாருமே இந்த விஷயத்த நீங்கள் எங்கே கொண்டேங்க நீங்கள் ஷேர் பண்ண முடியும், யார்கிட்டங்க சொல்ல முடியும்? யார்கிட்டையும் சொல்லி பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து பாவம் நீனு அப்படின்னு சொல்லி ஆறுதல் கொடுக்கலாம். பின்னாடி உங்களை பார்த்து இதெல்லாம் பாரு, இதெல்லாம் போய் லவ் பண்ணுது, இதெல்லாம் பெரிய லவ்வா அப்படி இப்படின்னு நம்மளை வந்து ஒரு ஒரு ஏளனமாக பேசுவாங்க. நம்மளோட காதலோட அருமை, அந்த பாசத்தோட அருமை, உண்மையான இதெல்லாம் அவங்களுக்கு வந்து வேல்யூ தெரியாது. அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூங்க. அவங்கள பற்றி ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. வெளியில் உள்ளவங்க எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. நமக்குள்ளே என்ன வேணும், நம்மளை என்ன மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க இங்கே முக்கியமாக கற்றுக்கிற ஒரு பாடமே. என்ன நான் மாற்றிக்கிட்டேன், என்ன புதுசாக மைண்ட் செட் பண்ணேன், பாசிட்டிவ் நிறைய கொண்டு வந்தேன், நிறையா விஷயங்கள் நான் அட்ராக்ட் பண்ணேன். என்னுடைய சோல் பர்பஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நான் கண்டுபிடிச்சேங்க. உண்மையாக சொல்லணுன்னா என்னோடய சோல் பர்பஸ், நான் வந்த நோக்கம் என்னன்னு கண்டுபிடிச்சேன். இன்றைக்கி என்னோடய லைஃபு பயங்கரமாக ஒவ்வொரு நாளும் நான் சந்தோஷமாக கொண்டாடிட்டுருக்கேன்னு நான் ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு வாசகம் சொல்கிறேன் பாருங்கள் என்னோடய வீடியோஸில். அது நிச்சயமாக உண்மை தாங்க. அது உண்மையான வார்த்தை தான் நான் சொல்கிறேன். ஏதோ வந்து வீடியோக்காக உங்களை வந்து கவர் பண்ணுறதுக்காக நான் சொல்கிற வார்த்தை கிடையாது. இந்த விஷயமா இருக்கட்டும், என்னோடய ரீடிங்காக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு கைடன்ஸாகவும் எல்லாரையும் கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குற வார்த்தையாகவும் அதுலேருந்து மீண்டு வரத்துக்கூடிய சக்தி கொடுக்குற ஒரு தன்னம்பிக்கை ஒரு ஆயுதமாக தான் என்னுடைய இந்த வார்த்தை இருக்குது. நான் முகம் காட்டி பேசணும் அப்படிங்கிற ஒரு எந்தவித ஆசையும் இல்லைங்க. என்னுடைய வார்த்தையே போதுங்க, மற்றவங்க எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு ஹீலிங் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் கடவுள் என்ன அனுப்பி வச்சுருக்காரு. அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி எனக்கு வந்து பிஸியான ஷெட்யூல் தாங்க என் வாழ்க்கை. ரொம்ப பிஸி தான். அதெல்லாம் மீறி நான் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னோடய அனுபவ பாடமாக நான் சொல்கிறேன். உண்மையிலே லவ்வில் இருக்கீங்க, அந்த பெயினில் இருக்கீங்க, நோ காண்டாக்டில் இருக்கீங்க, பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ், உங்கள் அக்காவா தங்கச்சியாக நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, இது ஒரு பார்ட்டு தாங்க. லவ்ங்கிறது ஒரு பார்ட்டு தான். ஸோ இதை வந்து மெயினாக நீங்கள் வந்து உங்கள் லைஃப் மேலே கொண்டு வைக்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தான் முக்கியம். நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், நான் பண்ண தப்பு அதான். நான் என்ன கவனிக்கலை, என்ன நேசிக்கலை. இது எல்லாத்தையுமே தான் வந்து உங்கள் ட்வின்னாக வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, கார்மிக் ட்வின்னாக வந்து சொல்லியிருப்பாங்க. எந்த ஒரு லவ்வாக இருந்தாலுங்க, இது கார்மிக்கோ இல்லை வந்து ஜென்ரல் ட்வின் ஃப்ளேமோ எது வேணாலும் இருக்கட்டுங்க. எந்த லவ், அதுக்கு என்ன வேணாலும் பேர் கொடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் வந்து பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தாங்க, இது லவ் தான் நமக்கு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து சூசைட்லாம் பண்ணிக்கிறீங்க.
ஏங்க கடவுள் அற்புதமான இந்த உலகத்தை காமிச்சிருக்காரு, நம்மளை படைச்சிருக்காரு. இந்த உலகத்தில் கிடைக்க வேண்டிய சந்தோஷத்தை விட வேறு என்னங்க நமக்கு? நம்ம தாங்க முக்கியம். ஃபஸ்ட்டு உங்களை லவ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்துக்காத, உங்களுக்குள்ளே கொடுத்துக்காத ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ஜென்ரலாக வந்து பேசுகிற வார்த்தைக்காக நான் பேசல. உண்மையிலே உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுங்கள், யோசனை பண்ணுங்கள். என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? மற்றவங்களால தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் முடிவெடுக்கணும், நீங்கள் தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். வேறு யாரும் வந்து மற்றவங்க வந்து உங்கள் வாழ்க்கையே நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவோ சரி செய்கிறதுக்காகவோ இங்கே யாருமே கிடையாதுங்க. இங்கே எல்லாருமே செல்ஃபிஷ் தாங்க. வெளியில் எல்லாரும் அன்பு காட்டுற மாதிரி இருப்பாங்க, சில பேர் சொல்கிறேன், அன்பு காட்டுற மாதிரி இருப்பாங்க. ஆனால் உண்மையில் வந்து அவங்களுக்குன்னு வரும்போது எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி பவர்ஃபுல்லாக அவங்களுடைய அந்த பவுண்ட்ரிஸ் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்களும் பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுங்கள். யாருமே உங்கள் பவுண்ட்ரிக்குள்ளே நுழையாத மாதிரி. இப்போ வந்து வேணான்னு உங்களை விட்டுட்டு போயிருந்தா கூட முதல்ல உங்களை வந்து பிடிக்குது, நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்ன பர்சன் இன்றைக்கி உங்களை வேணாம் அப்படின்னு விட்டு போயிருந்தாங்க அப்படின்னா நான் சொல்கிற ஒரே அட்வைஸ், நீங்கள் தூக்கி போட்டுருங்க, அந்த விஷயத்த தூக்கி போட்டுருங்க. நான் வந்து பண்ண இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் மன்னிப்பு கொடுத்தேங்க. மெயினாக மன்னிச்சிட்டேன், நான் மறந்துட்டேன். இது 2 விஷயமே என் லைஃப்பில் வந்து நான் பண்ண என்னோடய சக்ஸஸுக்கு இன்னொரு காரணம்னே நான் சொல்லுவேன். ஏன்னா மன்னிப்பு கொடுத்ததுக்கப்புறம் தாங்க என் லைஃப்பில் அபண்டன்ஸு, நிறைய சக்ஸஸ்ஸு, நான் நிறைய பேருக்கு வந்து தெரிய ஆரம்பித்தேன். இது எல்லாமே வந்து என்னோடய நலனுக்காக தான். நான் வந்து அவங்க போனால் போகுது அப்படிங்கிறதுக்காக நான் மன்னிக்கலை. நான் நல்லா இருக்கணும். எனக்குள்ளே வந்து அந்த வஞ்சமோ கோவமோ பழிவாங்கிற குணமோ இது எதுவுமே இருக்கக்கூடாது. நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா எனக்குள்ள தாட்ஸு, எனக்குள்ளே இருக்கிற அந்த மைண்டை இதெல்லாம் சாஃப்டாக, அன்பாக, பாசமாக, நான் நேசமாக பார்த்துக்கணும். எந்த விதமான அந்த குரோதமான ஒரு எண்ணமோ பழிவாங்கிற குணமோ கோவமோ இது எனக்குள்ளே வச்சுருந்தேன்னா அது என்னையே அழிச்சிடும். ஸோ நான் நல்லா இருக்கணும்னா சில விஷயங்களை நான் மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாற்றினேங்க. என்ன மேஜிக்னு பாருங்கள். அதுக்கப்புறம் தான் அந்த மன்னிப்பு கொடுத்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் பயங்கரமாக நான் வேறு லெவல் வாழ்க்கைக்கு நான் போக ஆரம்பித்தேங்க. அதே மாதிரி கடவுளுக்கு எனக்கு கொடுத்த கைடன்ஸுக்கும் சரி, என்னை சுற்றி இருக்கிற பீப்புள்ஸுக்கும் சரி, இது எல்லாமே வந்து ஒரு கார்மிக் லெசனுக்காக அவங்கள நம்ம தாங்க கூட்டிகிட்டு வந்திருக்கோம். உண்மையை சொல்லப்போனால் இன்னும் நான் வந்து டீப்பாக நான் போக தான் தெரிஞ்சுது. நம்மளுடைய கர்மா கழிக்கிறதுக்காக அவங்க நெகட்டிவ் ரோல் எடுத்துகிட்டு வராங்க. கார்மிக் ட்வின்னாக இருக்கலாம், இல்லை ட்வின் ஃப்ளேம் எதுவாக இருக்கலாம். ஆனால் பாவங்க நம்ம தான் திட்டுறோம். அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இன்னும் இது டீப்பர் செல்ஃபாக நீங்கள் வந்து இன்னரில் மெடிடேஷன் பண்ணணுங்க. இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நமக்கான ரோல் தான். நம்ம தான் சைன் போட்டு நீ வான்னு சொல்லி எல்லாரையும் நமக்கு உண்டானவங்களை கூப்பிட்டு வந்திருக்கோம். அவங்க இல்லைன்னா நம்மளால் இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நமக்கு கண்டிப்பாக கிடைச்சே இருக்காதுங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்காக தான் நம்ம இங்கே இறங்கி வந்திருக்கோம். நம்ம யாருன்னு நமக்கு தெரியணும். நம்மளுடைய கடவுளோட குழந்தைங்க, அன்பான குழந்தைங்க, அன்பை மட்டுமே ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய குழந்தைங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த சுற்றி உள்ள சுச்சுவேஷன், சூழ்நிலை, மக்கள், இதனால் நம்மளுடைய ரியல் வேல்யூஸ் என்ன, ரியல் வந்து மொராலிட்டி என்ன அப்படிங்கிற எல்லா விஷயமுமே நம்ம மறந்துட்டு இந்த உலகத்துக்கு உண்டான, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பீப்புள் ப்ளீஸர் மாதிரி ஆகிட்டோங்க. மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும், மற்றவங்களுக்கு எது செஞ்சால் நம்மளை வந்து பாராட்டுவாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காகவும் பணம் சம்பாதிச்சா எல்லாருக்கும் பிடிக்கும், பணம் நிறையா இருந்தால் எல்லோரும் வந்து நம்மளை பாராட்டுவாங்க அப்படிங்கிற இங்கே இருக்கிற விஷயத்தில் வந்து நம்ம மோல்டாகி இதுக்குள்ளேயே நம்மளை வந்து டம்ப் பண்ணிட்டோங்க. எப்போ வந்து நம்ம வந்து யார், இன்னர் செல்ஃபில் போய் நம்ம கடவுளோட குழந்தைங்க எதுக்காக வந்திருக்கோம், அன்பை அன்பான குழந்தைங்க, நம்ம கடவுளே அன்பானவர், அவரோட அன்பான குழந்தைங்க, நம்ம அன்பை வந்து கொடுக்கறதுல வந்து ஒன்றும் தப்பு இல்லைங்க. அங்கே வந்து தப்பாக வந்தாலும் தவறாக வந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம தாங்க காரணம். நம்ம தான் சைன் போட்டு இங்கே கான்ட்ராக்ட் எடுத்து வந்திருக்கோம். நம்ம கர்மா கிளென்ஸ் பண்ணுறதுக்காக வந்து நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பீப்புளுமே, அது கார்மிக் பீப்புளாக இருந்தாலும் சரி, நார்மல் பீப்புளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே நன்றி சொல்லுங்கள். இது எல்லாருமே அவங்க வந்தது காரணம் நம்ம தான். ஸோ எல்லா பொறுப்பையுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. மன்னிப்பு கேட்டுக்கோங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கோங்க. இது வரைக்கும் உங்களை நான் தெரியாதனமாக நான் உங்களை திட்டியிருந்தாலோ என்னை மன்னிச்சிருங்க. மனப்பூர்வமாக நானும் உங்களை மன்னிக்கிறேன், நீங்களும் என்னை மன்னிச்சிருங்க. சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படிங்கிற அந்த ஓப்பனோ போனோம் இந்த டெக்னிக் வந்து நீங்கள் வெறுக்கிற எல்லா பர்சன் மேலேயும் நீங்கள் கொடுங்க. அவங்கள பற்றின ஒரு நிமிஷம் அவங்கள பற்றி, அவங்களுடைய எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற அவங்க உருவத்தை வந்து நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க.
அவங்களுக்கு உங்கள் அன்பையும் ஒரு பாசத்தையும் கனிவையும் உங்கள் மன்னிப்பையும் அவங்களுக்கு கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியும் இதை படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் தூங்கி எழுந்த பின்னாடியும் இதை கொடுத்துட்டே வாங்க. இது வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க கொடுக்க உங்கள் மைண்டில் இருக்கிற அந்த கோவமோ தாபமோ ஏக்கமோ விரக்தியோ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். அவங்களுக்குள்ளேயும் ஒரு மாற்றம் உண்டாகுங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ பேர் மக்கள் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நபர் குறிப்பிட்ட பேர் மட்டும்தான் நம்மளுக்கானவங்களா நம்மளை இந்த ஜென்மத்தில் நம்மக்கிட்ட வராங்க. ஏன்னா அடுத்த ஜென்மத்தில் இதே மாதிரி நம்ம பழி வாங்கிட்டே போனோம் அப்படின்னா திரும்ப நம்ம அடுத்த ஜென்மம் எடுத்து நமக்கு துரோகம் செஞ்சவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிற அந்த குணம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்குங்க. இந்த ஜென்மத்திலே நம்ம அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கானவங்க மனம் திரும்பவும் உங்ககிட்ட வருவாங்க. நம்பிக்கையோடு இருங்க.